வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகாரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் எப்படி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், ஜாயின் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லியிருந்தேன் என்ன ஃபஸ்ட்டு பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு என்னோடய ப்ரிடிக்ஷன் நேற்று நம்ம கொடுத்தது ஃபுல்லாக தப்புன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா என்னோடய எதிர்பார்ப்பேன் மார்க்கெட் மேல் நோக்கி பெருசாக முடிய வாய்ப்பு இருக்குது, பெரிய மூவ்மெண்ட்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஆனால் நம்ம எதிர்பார்த்துமே நடக்கலை. ஆனால் இந்த எல்லோ ஜோனை பிரேக் பண்ணால் மார்க்கெட் கீழே போக வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அது மட்டும் நடந்துச்சு ஒழிஞ்சு மித்தபடி நான் சொன்னபடி எதுவும் நடக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பேங்க் நிஃப்டிக்கு ஒரு வாய்ப்பு இருந்தாலும் நிஃப்டினால தான் போக முடியல. ஆனால் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு பேங்க் நிஃப்டியில் கூட பெரிய மூவ்மெண்ட்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சு, நிஃப்டியில் அந்த அளவுக்கு இல்லை, செல்லிங் மட்டும் தான் இருந்துச்சு. சரி, ஓகே. ஆனால் என்னோடய எதிர்பார்ப்பு மேல் நோக்கின்னு சொல்லியிருந்தோம், அது முற்றிலுமாக தவறு. நம்ம சொன்ன மாதிரி மார்க்கெட் நடக்கலை. சரி, ஓகே. பேங்க் நிஃப்டியை பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டிலாம் சொல்லியிருந்தோம், இந்த சேனலுக்கு மேலே இந்த எல்லோ பிரேக் பண்ணால் மார்க்கெட் மேலே பெருசாக போக வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லைனா 46,300 இது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். இதுலேருந்து மார்க்கெட் மேலே நோக்கி போக வாய்ப்பு இருக்கும். அதனால் அடுத்த சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடம் சொல்லியிருந்தோம், அது 46,222ங்கிறது நேற்று ஒரு லோ சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நம்ம சொல்லியிருந்த அந்த 46,300ங்கிறது ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக எடுத்துகிட்டு மார்க்கெட் அதை விட்டு இறங்க முடியல. இருந்தாலும் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நான் எதிர்பார்த்த பெரிய மூமெண்ட்ஸ் இல்லை. நான் எதிர்பார்த்த என்னன்னா இந்த இடத்துல பிரேக் ஆகும், திருப்பி ஒரு ஃபால் மறுபடியும் இந்த இடத்துல மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி என்னோடய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அந்த மாதிரி செட்டிங் இருந்துச்சு. ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு மேலே ஃபஸ்ட்டு ஓப்பன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 200 பாயிண்ட் அப்சைட் பண்ணிச்சு, திருப்பி 200 பாயிண்ட் ஃபால் ஆனிச்சு, மறுபடியும் 200 பாயிண்ட் மேலே பண்ணிச்சு. அதுக்கப்புறம் தான் சைட்வேஸ் ஆகி மறுபடியும் கிட்டத்தட்ட இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 450 கிட்டத்தட்ட 250 இந்த இடத்துல ஃபாலையும் மறுபடியும் ரெக்கவரி ஆகிட்டு. இப்படி பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் கூட நல்ல ஒரு மூவ்மெண்ட்ஸ் இருந்துச்சு. நிஃப்டினால தான் பேங்க் நிஃப்டியில் பெருசாக மூவ் ஆக முடியல. சரி, ஓகே. நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்பு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டில் ரிமூவ் பண்ணிவிடுவோம். இது பழைய ட்ராயிங் இருந்தாலும் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். சரி, ஓகே. இப்போ டே கேண்டில் வைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா டே கேண்டில் வச்சுருக்கோம். இந்த டே கேண்டில் பார்த்தீங்கன்னா கிளியராக செல்லிங், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பையிங் வாய்ப்பு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்பின்னிங் டாப், மறுபடியும் ஸ்பின்னிங் டாப். ஸ்பின்னிங் டாப் பிரேக் பண்ணி கீழ் நோக்கி நாளைக்கு மேல் நோக்கி போக வாய்ப்பு தான் எதிர்பார்த்தோம். இந்த ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டு திருப்பி இந்த ரேஞ்சுக்குள்ளே பெரிய மூமெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. சரி, ஓகே. ஆனால் பிரேக் ஆப்போசிட்டாக நடந்துருச்சு. ஆனால் நிஃப்டியில் தான் நடந்திருக்கு. ஆனால் பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை பார்த்தோம்னா, இப்போ பேங்க் நிஃப்டியை காட்டிடுறேன். பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் ஒரு செல்லிங் வரல. இப்போ நிஃப்டியில் வரளவுக்கு பேங்க் நிஃப்டியில் செல்லிங்கே வரல. திருப்பி அவங்க டோஜியாக தான் முடிச்சிட்டாங்க. இப்போ 2 நாளாக பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு டோஜி, அதுக்கப்புறம் ஹேங்கிங் மேன், இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் தான் போட்டிருக்காங்க. ஆனால் நிஃப்டி சப்போர்ட் இல்லை. நிஃப்டி மட்டும் சப்போர்ட் இருந்துச்சுன்னா இன்றைக்கி பேங்க் நிஃப்டி நல்ல மூவ்மெண்ட் இருந்திருக்கும். நம்ம சொல்லியிருந்த ப்ரிடிக்ஷன் கிளியராக இருந்திருக்கும். இன்றைக்கி நமக்கு ஆப்போசிட்டாக பேங்க் நிஃப்டிக்கு ஈவனாக பேங்க் நிஃப்டிக்கு ஈவனாக நிஃப்டி இல்லை. அதனால தான் இன்றைக்கி நடந்துச்சு. சரி, ஓகே. நாளைக்கு என்ன மாதிரி நகர வாய்ப்புன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுப்படி வச்சுருக்கோம். 15 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா 21,750 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்கும். அதுக்கு அடுத்த சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 21,670 டு 21,629 இந்த இடங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். இங்கே இருந்தால் மட்டும் தான் மார்க்கெட் அப்சைட் திரும்ப வாய்ப்பு. இந்த ஒரு இடம் மட்டும்தான் இருக்குது. இந்த இடத்த மிஸ் பண்ணிட்டுனா மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் அடுத்து பெரிய ஃபால். இந்த இடத்துல மட்டும் பைக்கிங் போட்டுப்போம். அதுபோல் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம்னா இந்த இடம், அதாவது கரெக்டாக 21,872ங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். மார்க்கெட் இந்த ஏரியா தொட்டாலும் மார்க்கெட் இறங்கிறது வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை இந்த ஏரியா பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம்னா இந்த இடம், அதாவது 21,972ங்கிறது செகண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். தேர்டு 21,123ங்கிறது அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இப்போ மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்க வாய்ப்புன்னு பார்த்தோம்னா, இப்போ ரெசிஸ்டன்ஸ் போட்டுடலாம். நம்ம எந்த இடத்துல நம்ம என்ட்ரி வாய்ப்பு இருக்கும் அந்த மாதிரி ஸ்டைலில் தான் பார்க்கணும். ஏன்னா கிடைக்கிறதுல போட்டு போட்டுடலாம், அதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் நம்ம எந்த இடத்துல என்ட்ரி ஆகுது, எந்த இடத்துல எக்ஸிட் ஆகுதுன்னு பார்த்தோம்னா, என்ட்ரி வாய்ப்புன்னு பார்த்தோன்னா பையிங் வாய்ப்பு இந்த ஒரு இடம் மட்டும் தான் இருக்குது. இந்த 21,670 டு 630 இந்த 40 பாயிண்ட் இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு பையிங் வாய்ப்பு இருந்தால் இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ட்ரெண்ட் லைன் போய்ட்டுருக்கோம். இது வரைக்கும் போயிட்டு இங்கேருந்து மறுபடியும் செல்லிங் வர வாய்ப்பு இருக்குது. இந்த இடம் தொட்டால் செல்லிங் வர வாய்ப்பு இருக்கும். இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் மட்டும் கொஞ்சம் இடம் மாற்றிப்போம். இப்போ இந்த இடத்துல ஒரு எல்லோ ஜோனாகவே நம்ம போட்டுருவோம். இந்த இடத்துல இப்போ மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒரு கிளியரான பேட்டர்னில் இல்லை. ஏன்னா நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஈவனாக இல்லாதனால நம்மளை கிளியராக சொல்ல முடியாது. அதனால் நம்ம பேட்டர்னாக போட்டுருவோம். பார்த்தீங்கன்னா இந்த இடத்த பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் இந்த இடத்துக்கு மேலே வாய்ப்பு இருக்கும். இதுக்கு மேலே இந்த எல்லோவுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே போகிற வாய்ப்பு இருக்கும். இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் இங்கேருந்து மறுபடியும் செல்லிங் வர வாய்ப்பு இருக்கும். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா என்ட்ரி பார்த்தீங்கன்னா ஒன்று இந்த இடத்துல வந்தால் செல்லிங் வாய்ப்பு தேடலாம், இதுக்கு மேலே பையிங் வாய்ப்பு இருக்கும். இந்த மிடியில் பொறுத்தளவுக்கு ரிஸ்க்கு, அதை விட்டால் இங்கே தான் பையிங் இருக்குது. பையிங் பார்த்தீங்கன்னா இந்த இடம் இருக்குது, இந்த இடம் இருக்குது, செல்லிங் இந்த இடம் இருக்குது. மறுபடியும் செல்லிங்னு பார்த்தோம்னா இந்த 21,750 பிரேக் பண்ணால் செல்லிங் வர வாய்ப்பு இருக்கும்.
ஃப்ரெண்ட்ஸ் இந்த 21,750 ஆக்சுவலாக இதுக்கு சப்போர்ட் ஏரியா இருந்தாலும் சப்போர்ட் வந்து இந்த மாதிரி எல்லாம் இறங்கினாலே செல்லிங் வர வாய்ப்பு இருக்கும். இதுக்கு கீழே செல்லிங் வர வாய்ப்பு இருக்கும். அதனால் அதை அங்கேயே போட்டுப்போம். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 21,790 பிரேக் பண்ணால் நம்ம செல்லிங் தான். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்தால் மார்க்கெட் பையிங் இருக்க வாய்ப்பு இருக்கும். இது வந்து எல்லா ஜோனாக போட்டுருவோம். இந்த ஜோனுக்குள்ளே வந்தாலும் பையிங் இருக்க வாய்ப்பு இருக்கும். பையிங் வாய்ப்பு இந்த ஒரு இடம் இருக்குது, இந்த எல்லா ஜோனுக்கு மேலே இருக்குது. இந்த இடத்துல வந்தால் செல்லிங் இருக்கும். ஒருவேளை கேப் அப் இருந்தால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 22,070 டு இந்த 120 இந்த ரேஞ்சுக்குள்ளே போனால் மறுபடியும் செல்லிங் வர வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஹை இருக்குது பாருங்கள், கிட்டத்தட்ட 22,202 பிரேக் பண்ணால் மட்டும்தான் அடுத்தது மார்க்கெட் வந்து மேலே போகிறதான வாய்ப்பு. இதை தாண்டினா மட்டும்தான் மேலே போகிறதான வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒன்று நாளைக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம சொன்ன மாதிரி கீழே இருந்தால் பையிங், இந்த எல்லோ ஜோனுக்கு மேலே பையிங், இந்த கிரீன் கீழே அதாவது 21,790 கீழே டவுன். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு லெவல்ஸோடு போட்டுருமே 20,080 டு இந்த ரேஞ்சில் இருந்தாலும் செல்லிங் இருக்க வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே. பேங்க் நிஃப்டி பார்ப்போம். எதனால் இந்த குழப்பம்னா பேங்க் நிஃப்டி வந்து இந்த மாதிரி இல்லை. பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு கிளியராக தான் இருக்குது, மேலே போகிற மாதிரி தான் செட்டப் இருக்குது இப்போ வரைக்கும். ஆனால் நிஃப்டி அந்த மாதிரி இல்லை, அதனால தான் இந்த இத்தனை போட வேண்டியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே. பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பேங்க் நிஃப்டி வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு எல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டே கேண்டில் பொறுத்தளவுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன், ஒரு டோஜி மறுபடியும் ஹேங்கிங்காக மறுபடியும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் டோஜி. இப்போ இது ஸ்பின்னிங் டாப்போட சொல்லலாம், டோஜி கொஞ்சம் பாடி இருக்கனால ஸ்பின்னிங் டாப்போட சொல்லிடுவோம். சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த டேயோட ஹையை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் வந்து வெரி புல்லிஸாக இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிற வாய்ப்பு இருக்கும். நேற்று தான் சொல்லியிருந்தால் நடக்கலை. ஆனால் நாளைக்கு இதுக்கு மேலே அதாவது இந்த ஹேங்கிங்க்கு மேலே இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட் மேல் நோக்கி போக வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஒரு சப்போர்ட்டில் இருக்குது. இப்போ இந்த இடமே இந்த கேண்டில் போட்டது ஒரு சப்போர்ட்டு தான். அது எதுன்னு பார்த்தீங்கன்னா சேனல் சப்போர்ட்டு. இப்போ அந்த சேனல் போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த சேனலோட சப்போர்ட்டில் தான் இந்த மார்க்கெட் வந்து இந்த ஹேங்கிங் மேலே போட்டிருக்கு, இந்த ஹேமரே. இப்போ இதுக்கு மேலே இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு இருக்கும். ஒரு வேளை இந்த ஹேங்கிங் மேனோட அந்த ஹேமரோட லோவை பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் இறங்க வாய்ப்பு இருக்கும். இப்போ நம்ம 15 மினிட்ஸ் வச்சு என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சேனலில் ரிமூவ் பண்ணிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட லோன் பார்த்தீங்கன்னா 46,258ங்கிறது இன்றைக்கோட லோ. அதோட நேற்றோட லோன் பார்த்தீங்கன்னா இந்த டோஜி போட்டுருந்துச்சில்ல, ஒரு ஹேமர் போட்டு அதோட லோன் பார்த்தோம்னா 46,022. இந்த 46,022ங்கிறது தான் நம்ம ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்க வாய்ப்பு. இந்த இடத்துல பையிங் வர வாய்ப்பு இருக்கும். மார்க்கெட் வந்து இறங்கினாலும் இந்த இடத்துல ஒரு பையிங் வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தவரை பையிங் அடுத்த பையிங்னு பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தவரை இதுதான் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. அதாவது நேற்று போன ஹை 46,723. இந்த இடத்த பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் மேல் நோக்கி போக அதிக வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்த பிரேக் பண்ண பட்சத்தில் அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த ரேஞ்சுக்குள்ளே மறுபடியும் இருக்க வாய்ப்பு இருக்கும். நேற்று சொன்ன மாதிரி தான் இந்த இடம் தொட்டால் மேலே போக வாய்ப்பு இருக்கும். இந்த இடத்துல பெரிய பையிங் இருக்கும். இது பிரேக் பண்ண பட்சத்தில் தான் இறங்கும். இதுக்கு கீழே என்ன லெவல்ஸ் இருக்குதுன்னு அடுத்தது பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக 46,480 வச்சுப்போம். இதை பிரேக் பண்ண பட்சத்துலேயே மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இன்றைக்கி ஒரு ட்ரெண்ட் லைனில் தான் மார்க்கெட் ரேஞ்சு, அதை கிளியராக தான் இது பண்ணிச்சு, அதை போட்டுருவோம். நேற்று வந்து சேனலாக போட்டோம், இப்போ ட்ரெண்ட் லைனாக மாற்றிடுவோம். பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ண முடியாமல் தான் மார்க்கெட் இருந்துச்சு. இப்போ இந்த ரேஞ்சு இந்த சேனலுக்கு மேலே இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து 46,480க்கு மேலே இந்த சேனலை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 46,727ங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். இந்த இடத்துல கூட செல்லிங் வர வாய்ப்பு இருக்கும். நம்ம மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்ச் வந்தால் பைக்குள்ளே நம்ம போகலாம். இது பிரேக் பண்ணதில் கீழே போயிடும். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் செல்லிங் வர வாய்ப்பு இருக்கும். இதுக்கு மேலேயும் பையிங் வர வாய்ப்பு இருக்கும். செல்லிங் இருக்கிற ஏரியா பார்த்திங்கன்னா ஒரே ஏரியா இந்த ஏரியா மட்டும்தான் 46,727. அதே சமயத்தில் இங்கே ஒரு எல்லோ ஜோன் போட்டுறேன். இந்த எல்லோ ஜோனுக்கு மேலே மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஜோனை பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு வெரி புல்லிஸ் இருக்க வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது எவ்வளோ தூரம்னு பார்த்தோம்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும், அதாவது செலக்ட் ஆகலை 47,478 அந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிற வாய்ப்பு இருக்கும் எல்லோ ஜோனை பிரேக் பண்ணும் பட்சத்தில். அப்படி இல்லாத பட்சத்தில் இங்கே ஒரு செல்லிங் இருக்கும், இங்கே ஒரு பையிங் இருக்குது. இதுக்கு இடைப்பட்ட பகுதியில் ட்ரேட் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க். இங்கெல்லாம் கொஞ்சம் மார்க்கெட் வந்து ஒரு பெரிய எதிர்பார்க்குற அளவுக்கு பெரிய மூமெண்ட் இருக்காது. கீழே தொட்டால் மேலே போகும், மேலே தொட்டால் கீழே போகும். இந்த இடத்துல பையிங் இருக்க வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி ஒரு வேளை பெரிய செல்லிங் இருக்க வாய்ப்புனா இதை பிரேக் பண்ணிட்டா பெரிய செல்லிங் இருக்கும். அதை பொறுத்தளவுக்கு கீழே நம்ம வந்து சப்போர்ட் போடல, அது என்ன போட்டுறோம். அடுத்தது
செலக்ட் ஆக மாட்டேது. இதை மட்டும் ரெட் கலராக போட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா 46,660ங்கிறது ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக வாய்ப்பு. இந்த ஒரு வேளை இந்த சப்போர்ட் பிரேக் பண்ணும் பட்சத்தில், அதாவது இந்த நம்ம ஹேமர் போடுறது நேற்றோட லோ பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 46,000லேருந்து 46,660 பாயிண்ட் இந்த இடத்துல ஃபால் ஆகிறது வாய்ப்பு இருக்கும். இந்த இடம் கூட ஸ்ட்ராங்காக, ஏன்னா அது வந்து டே கேண்டில் டபுள் பாட்டம் வரும். இந்த லோ, அதாவது 46,660 சாரி 45,660ங்கிறது டே கேண்டிலோட டபுள் பாட்டம் ஏரியா. அதனால் இந்த இடத்துல சப்போர்ட் வாய்ப்பு இருக்கும். நாளையோட நம்ம இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ்னு பார்த்தோம்னா இந்த ஒரு இடம் தான். 46,000ங்கிறது ஒரு பையிங் ஏரியா. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 46,725ங்கிறது ஒரு செல்லிங் ப்ளஸ் பையிங் ரெண்டுமே இருக்கிற இடம் இந்த இடம். இதுக்கு மேலே தான் இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு இடைப்பட்ட பதில் பண்ணுறது ரிஸ்க் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.